இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்பு நல்ல பாம்பா, நல்ல பாம்பு மட்டும் இல்ல, வெள்ளை பாம்பா. இந்த கதைய இப்ப நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய செயற்பாடை பார்த்து விட்டு அதற்கு பிறகு சொல்றேன். நிச்சயமாக இந்த பாம்பு நல்ல பாம்பு வெள்ளை பாம்புன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை குறித்து நான் இந்த கதையை சொல்ல வந்தேன்னு சொல்லி. இருந்தாலும் அவர்கள் உணர்வடைந்தால், தங்களுடைய பழிவாங்குதல் செயலை விட்டு மனம் திரும்பினால், இது போன்ற கதைகள் சொல்வதற்கு நமக்கு தேவை இருக்காது என்றே நான் நம்புகிறேன். கடந்த 2 வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா, நான் தற்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற தலைவரை கடுமையாக சாடி இருந்தேன். குறிப்பாக அந்த சாயர்புரம் கல்லூரியில் நடந்த அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, இன்று வரை இந்த நிமிடம் வரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 வருடம் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காம 3 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு கட்டி பணி செய்த ஒரு நபரை எந்த முகாந்தரமும் இல்லாமல், அவர் அரசியல் பண்ணாரு, அடிப்படை சண்டை போட்டாரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு பாத்தீங்கன்னா பல்லக்கு தூக்குனாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்து அவரை பணியிட நீக்கம் செய்தா ஏற்றுக்கொள்ளலாம். எந்த தவறும் செய்யாமல் அவருடைய வேலையை மட்டுமே செய்தவர், அவர்கள் கொடுத்த வேலையை செய்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக நீங்கள் வேலையை விட்டு நீக்குவதை 1% கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு குடும்பஸ்தன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வலியை எதிர்கொள்வானோ அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர உங்களை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நான் அதை வெளியிடவில்லை. அதுபோல நேற்றைய தினத்திலும் கூட பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல கட்டடம் குறித்து நான் பேசியிருந்தேன். அதுலயும் கடைசியா ஒரு வார்த்தை சேர்த்திருந்தேன். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அணி தலைவரை காயப்படுத்தி இருக்கும் என்றால், உண்மையாகவே ஒரு ஊடகவியலாளராக, ஒரு உண்மை கிறிஸ்தவனாக அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தியதற்காக உளமாற எனது வருத்தங்களை நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல என்ன நோக்கத்திற்காக பழைய நிர்வாகம் நீக்கப்பட்டு புதிய நிர்வாகம் வந்ததோ, அது வந்த நோக்கத்தை தெளிவாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தானே தவிர மற்றபடி எந்த ஆதாயத்துக்காக அதை சொல்லலை. யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பாத்தீங்கன்னா நான் இருக்க முடியாது. தற்பொழுது வந்திருக்க சிஎம்டியோ திராவிட முன்னேற்ற கழகத்திட்டயோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்டயோ சொல்ல முடியாது. அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள், அவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆன்மீக பூமி என்று சொல்லப்படுகின்ற இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அங்க பிரதானமா இருக்கணும். அப்படி என்றால் பழி வாங்குறது கர்த்தர் தான். நீங்கள் அதை செய்யக்கூடாது. அவர்கள் செய்த, அதாவது முந்தின நிர்வாகத்தினர் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். மீண்டும் நான் என்ன பண்றேன், என்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா சொல்றேன். திருமண்டல மீட்பியக்க என்பது பாத்தீங்கன்னா அதாவது ஏதோ பாத்தீங்கன்னா ஆதாயத்துக்காகவோ பதவிக்காகவோ வந்ததல்ல. திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது பாத்தீங்கன்னா யார் தவறு செய்தாலும் எந்தவித சமரசமும் இன்றி சுட்டி காட்டும் வலைதளம் மூலமாக தேவைப்பட்டால் களத்திலும் இறங்கி போராடும். இங்க என்ன பண்ணலாம், நம்மோடு இணைந்து பயணிக்கலாம். நீங்க பதவிகளை வாங்கி கொண்டு என்ன பண்ணலாம், திருமண்டலத்தில் சென்று என்ன பண்ணலாம், பணி செய்யலாம். ஆனால் எங்க இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு கோட்பாடு தானே தவிர மற்றபடி எனக்கு ஆதாயத்திற்காகவோ எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காகவும் நிச்சயமாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் அன்றுமில்லை, இன்றுமில்லை, என்றும் இருக்க போவதில்லை. உபயோகிக்க கூடாத சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், உணர்ச்சி வசத்தால் நம்ம வெளிப்படுத்துறோம். எனவே மீண்டும் ஒரு முறை பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்கள் அணி தலைவரை காயப்படுத்தி இருந்தால் தார்மீகமாக நான் எனது வருத்தங்களையும் ஒருபடி மேல போய் மன்னிப்பையும் கூட என்ன பண்றேன் கேட்டுக்கிறேன். நான் அவரை சந்திக்கும் போது சொன்னதான், ஆனா இந்த திருப்ப பழிவாங்குதல் வேண்டாம், எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். குறிப்பாக சினாடு அங்கிற அமைப்பை நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அங்க நீங்க என்ன பண்ணணும், போய் ஜெனரல் செக்ரட்டரி கூட ஆகணும். இந்த திருமண்டலத்தை நம்ம அனைவரும் இணைந்து என்ன பண்ணுவோம், ஒன்றுபடுத்துவோம் சொல்லி தான் சொன்னேன். ஏன்னா இந்த பழிவாங்குதல் மாறி மாறி செஞ்சுட்டு இருந்தேன்னா இங்க இந்த முன்னேற்றமும் வராது. சோ எனவே பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முதலாவது படியை எடுத்து வைங்கன்னு சொன்னேன். ஆனா அவர்கள் பாத்தீங்கன்னா அன்றைக்கு சரின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு அவங்க சொல்ற சாக்கு போக்கு எனக்காக இல்ல, என்னுடைய சகாக்கள் கேட்கறாங்க. இப்ப நாசிரியத்துல ஒருத்தர் கேட்காரு, அவருக்காக செஞ்சு கொடுங்க. சாயர்புரத்துல ஒருத்தர் கேட்காரு, அதுக்காக செஞ்சு கொடுங்க. தூத்துக்குடியில ஒருத்தர் கேட்காரு, அவருக்காக செஞ்சு கொடுங்க. அப்ப இப்படியே நீங்க மாறி மாறி செய்து கொண்டிருந்தால் எப்பொழுதுதான் திருமண்டலத்துல மாற்றம் வரும்? இவ்வளவு வருடம், கிட்டத்தட்ட 9 வருட எங்களுடைய ஆட்சியின் சாதனைக்கு தான் எங்களுக்கு திரும்ப என்ன பண்றாங்க, இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன நீங்க இடையில ஏன் தோல்வியை சந்தித்தீர்கள்? ஒரு சிறு வாலிபர்களிடம் பாத்தீங்கன்னா எப்படி பதவியை பறி கொடுத்து கொண்டு 5 வருடமாக அல்லாடி கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்க இப்ப மறந்துட்டீங்க. உங்களுக்கு வலி இருக்கும்போது அது உங்களை வேதனைப்படுத்திச்சு. ஆனா தற்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, பழச மறக்க கூடாது ஒரு மனுஷனா.
அவர்கள் செய்த தவறை நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அதற்கு ஒருபடி மேல போய் என்ன பண்றீங்க, தவறு செய்றீங்க. என்ன பண்றீங்க சொல்றீங்க, அதாவது திருமண்டல ஊழியராக இருந்து கொண்டு திருமண்டலத்துக்கு எதிர்த்து பேசாத என்ன பண்றீங்க நீங்க சொல்றீங்க. அப்ப அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் திருமண்டல ஊழியராக இருக்கும் பொழுது திருமண்டல நிர்வாகத்தில் இருந்து அவர்களே எதிர்த்து நான் பேசும்போது நீங்க ரசித்தீர்கள் அல்லவா? அன்னைக்கு நான் வந்து திருமண்டல ஊழியர் தானே. அப்ப இப்பொழுது நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள் செய்த தவறை நான் சொல்லும் போது ஏன் வந்து உங்களுக்கு அது வந்து உணர்வு வர மாட்டேங்குது? அது வந்து என்னை வந்து திருப்பி உங்களை அடிக்கிறதுக்கு தூண்டுகிறது. நீங்கள் உங்கள் குற்றத்தை உணர வேண்டும் என்பதற்காக தான் உங்களை நேரு சந்தித்து உங்களிடத்தில் சொன்னால் எதுவும் இங்க வந்து ஈடுபடவில்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அந்த அணி தலைவர் மாட்டிக்கொண்டார். ஒரு சிலருடைய ஆதாயத்துக்காக அவர் வந்து நம்ம செயல்படுகிறார் என்றதை கேள்விப்பட்ட பிறகுதான் வலைதளம் மூலமாக சொன்னாலாவது குறைந்தபட்சம் இந்த பழிவாங்குதல் படலம் குறையும் என்று நினைத்தோம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா வேதனையாக இருக்குது. இந்த திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே சென்று கொண்டிருந்தால் இன்னும் சில காலங்களில் முற்றிலுமாக கல்வி நிலையங்கள் அழிந்துவிடும். ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக ஆட்கள் இல்லாத ஒரு இடமாக மாறிவிடும். ஆயர்களுக்கு இன்னைக்கு மரியாதை முற்றிலுமாக இழந்து விட்டது. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய மனிதரா என்ன பண்ணுவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க குருவானவர்கள் என்பது போய் குறைவானவர்களாக மாறி அதுவும் என்ன பண்ணுது, இன்னைக்கு தரம் குறைந்து வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் போல ஒரு காலகட்டத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து குருவானவர்களுடைய தரம் குறைந்து இருக்குது. இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் தான். இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணுவாங்க, சிறைக்கிறவங்க ஒழுங்கா சிறைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு வாக்கு கிடைக்க வேண்டும், தங்களுக்கு வந்து என்ன பண்ணும் பதவி வந்து தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு இருப்பதனாலதான் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முதல் ஆயர்கள் முதல் அனைத்து சேகரங்களும் அனைத்து சபைகளும் என்ன பண்ணி இருக்கு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையாமல் சிதறி கொண்டிருக்கிறது. இப்பவும் பாருங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு வார்த்தை சொல்றோம். இன்னைக்கு சாயர்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றோம். வலைதளத்தில் சொன்ன பிறகாவது என்ன பண்ண, நீங்களுடைய தவறை உணர்ந்திருக்க வேண்டாமா? இன்னைக்கும் பாருங்க அந்த அந்த ஸ்வீப்பர் பணியில நியமனம் செய்யப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த 1 லட்சம் இருக்காரு, அது மட்டும் திருப்பி கொடுக்கின்றாங்களா. 2 லட்சத்துக்கு பதிலே கிடையாது. அந்த 2 லட்சத்து மேல 3 லட்சத்துக்கு நீங்க திருப்பி கொடுக்கறது அது வந்து குற்றம் தான். அவர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, கையெழுத்து போடாம காலேஜுக்கு வெளியில பாட்டி இருப்பாங்க. அப்ப நான் இதுதான் கேட்கிறேன், இது நீங்கள் சுயமாக உழைத்து உங்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்த கல்லூரிகளா? அவர்கள் நிர்வாகத்திலிருந்து போட்டாங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் போது செய்த தவறுகளே என்ன பண்ணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அந்த பலனை அடைந்து விட்டு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து அப்பாவிகள் தான். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில என்ன பண்றாங்க, ஆதாயத்துக்காகவோ பணத்தை கொடுத்தோ இல்லைன்னா ஏதோ கொடுத்து வாங்குறாங்க, தப்பு செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லு. ஆனா இத்தனை வருடங்கள் கழித்த பிறகு வந்து அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சொந்த வாழ்க்கையையும் சூனியம் வைப்பது போல இது போன்ற செயல்கள் நீங்கள் செய்வது சரியா? இன்னைக்கு அவர் வெளியே தான் இருக்காரு. இப்ப நான் சவாலா சொல்றேன், அந்த 3 பேருக்கு திரும்ப நீங்க பணி நியமனம் கொடுங்களேன். ஏன் உங்களால கொடுக்க முடியல? உங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை காயப்படுத்தும் பொழுது அதை நீங்க வந்து இன்னொருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்க செய்யும் பொழுது அவனுடைய குடும்பம் அவனுடைய மனது எவ்வளவு காயப்படும். ஏன் அந்த நினைப்பு உங்களுக்கு வர மாட்டேங்குது நான் கேட்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல எங்கேயோ ஒரு மூளை முக்கில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா இந்த அணியின் தலைவரை தான் சொல்லி சேரும். எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியில தான் அவருடைய காலத்துலதான் இந்த தவறு நடந்தது சொல்லலைங்க தவிர அங்க இருக்கிற டிசி மெம்பர் செஞ்சாரு, அங்க இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் செஞ்சாரு சொல்ல மாட்டாங்க. இதை நான் இந்தியா சொல்லிட்டேன். சோ அதனால அந்த அணி தலைவர் என்ன பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப என்ன பண்ணும், ஒரு டிரான்ஸ்பரன்சியா என்ன பண்ணும். எல்லாருக்கும் நீங்க தான் வந்து செக்ரட்டரிங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்ல. நான் திரும்பியும் சொல்லேனா, இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல குறிப்பாக இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை நம்பினாங்க. அப்போ அனைவருக்கும் அந்த ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுது பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்க தான் செக்ரட்டரி, நீங்க தான் மேனேஜர், நீங்க தான் எல்லாமே. அவங்க எங்க போய் சொல்லுவாங்க? அவர்கள் நிர்வாகத்தில் இருக்காங்களா? அதாவது உலக அரசியல் இருக்கும்போது இங்க எதிர்கட்சியில் யாரா இருக்காங்களா? இன்னைக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன யாரெல்லாம் திட்டினாங்களோ, எந்த அணியினர் வந்து பாத்தீங்கன்னா இவன் சாவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ அவங்களும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தான் வந்து நிக்கிறாங்க. நானும் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க என்ன திட்டினாங்க, அன்னைக்கு வலைதளத்துல என்ன பண்ணாங்க, அசிங்கமா போட்டாங்க. அவங்களுக்கு நான் பேசாம இல்ல. நீதி நியாயம் எதுவோ நேர்மை எதுவோ அதற்கு ஆதரவாக நான் என்ன பண்றேன், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இங்கு நான் வந்து ஒரு தனியாக அணியை உருவாக்குவதற்கோ நான் வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்து வந்து என்னது சுயநலத்திற்காக எனக்கு பதவிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு காலத்திலும் நினைத்ததில்லை, நினைக்கவும் போறதில்லை. இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள அந்த திருமண்டல அலுவலகத்துல பாத்தீங்கன்னா 2 அணியினரா என்ன பண்றாங்க, செயல்பட்டாங்க. இப்பவும் செயல்படத்தான் செய்யறாங்க. அந்த ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அணியினுடைய கை உயர்ந்திருந்துச்சு. அப்ப நிறைய தவறு பண்ணாங்க.
அங்க இருக்கிற ஹெட் கிளார்க்கு கூட நிறைய தவறு பண்ணாரு. நான் அவரை அன்றைக்கும் கண்டிச்சேன். நான் சொன்னேன் கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பர் பண்ணணும், அவர் வந்து என்ன பண்ணும் பதவி நிக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவரை நீங்கள் ஒரு இடத்துல டம்மியா வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட இன்று 5 மாதங்கள் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கீங்க. எதற்காக தான் நான் கேட்கிறேன். ஒண்ணு அவனை வாழ வைங்க, இல்லாட்டி சாவடிச்சிருங்க. அவனை வச்சுக்கிட்டு 5 மாசமா சம்பளம் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சிருந்தா அதுக்கு நன்மை செய்யுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த திருமண்டல அலுவலகத்துல இப்ப வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த ஆட்சி வந்துட்டு நம்மளை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர்களை அழைத்து இனிமேல் நீங்கள் இங்க அரசியல் செய்யாதீர்கள், நாம் அனைவரும் ஒன்று, இந்த திருமண்டல நன்மைக்காக நீங்கள் அனைவரும் உழையுங்கள் என்று ஒரு லே செயலரோ இல்லட்டா உங்களுடைய சகாக்களோ ஆட்சியில் இருப்பவர்களோ சொன்னால் அவர்கள் அரசியல் செய்வாங்களா? அந்த அணியினருக்கு வந்து இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது எடுத்து கொடுப்பாங்களா? 8 பேர் வேலை செய்வாங்களா? ஏன் உங்களால அதை செய்ய முடியல தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த 2 அணியினராக வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் எல்லா பாஸ்டேட்லயும் எல்லா ஆலயங்களையும் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்கணுமா? அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்த தவறை நீங்களே தொடர்ந்து செய்றீங்க. அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனாலதான் மக்கள் அவர்கள் என்ன பண்றாங்க? தள்ளி விட்டு உங்களை கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப நீங்களும் அதே தவறை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த திருமண்டல அலுவலகத்துல ஒருத்தர் ஊனமுற்ற ஒரு சகோதரர் இருக்காங்க. இந்த திருமண்டலத்துக்காக வந்து வாகனம் ஓட்டியதுக்காக ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாத ஒரு நபர். அவர் வந்து ஒருவேளை அந்த ஆட்சி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக நடந்திருந்தாலோ உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாலோ அவரை நீங்க ஒரு சகோதரனாக பாவித்து, நண்பா சகோதரா இந்த தவறை நீ செய்யாத, நான் உனக்கு எதிரி அல்ல, நான் இந்த திருமண்டலத்தை நிர்வாகம் செய்ய வந்திருக்கிறோம், அனைவரும் ஒன்றாக இருப்போம்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் ஆதரித்திருந்தால் உங்களை ஆதரிக்கின்ற ஒரு நல்ல மனிதராக மாறி இருப்பார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த மனுஷனுக்கு 2 பிள்ளைகள், அவர் எங்க போய் வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? அவரால் ஒரு சாதாரண கை கால் உள்ள மனிதனா கூட நம்மளாம் மூட்டத்துக்கு கூட பொழைச்சிக்கலாம். ஆனா அவரால் அதுவும் செய்ய முடியாது. அப்ப எவ்வளவு சென்சிட்டிவா நீங்க அடிக்கீங்க பாருங்க. அந்த குடும்ப தலைவனை நம்பி தானே அந்த அவருக்கு வாங்குற ஒரு 10-20 சம்பளத்துல தானே அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு வலிக்கும். இந்த வேதனையா உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்க வந்து கஷ்டப்படாம இருக்கீங்க. சொல்றீங்களா? நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பல லட்சங்கள் வந்து விழுது. நீங்க வர்ற கார் என்ன, நீங்க வாழ்ற வாழ்க்கை என்ன, அப்போ இந்த சாதாரண மனிதர்களுடைய வழி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப உங்களை எப்படி உணர்த்துவது? அதை தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி உணர்வு உண்டாக்குது? இப்ப வலிக்கல சொல்றீங்கல்ல. நான் இங்க யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. ஆனால் இந்த திருமண்டலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் யாருக்கும் சொந்தமானது அல்ல. லே செக்ரட்டரி நீங்க வந்துட்டீங்க, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் வந்துட்டீங்க, காலங்காலமா நீங்க தான் இருக்க போறீங்களா? வேதாகமத்துல படிக்கிறோம், எவ்வளவோ பெரிய படைபலனோடு எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா ராணுவ சேனையோடு யுத்த சேனையோடு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சாதாரண மனிதர்களை கொண்டு வீழ்த்தி இருக்கிறாரு. இருக்கும் வரைக்கும் நன்மை செய்யுங்கள் தான் சொல்றோம் நாங்க. மீண்டும் மீண்டும் இப்படி காயப்படுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்ய வேண்டிய எவ்வளவு வேலை இருக்கு. நேற்று கூட ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் நாங்க. கோவில்பட்டி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி, தொடக்கப்பள்ளி, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு பிள்ளை, 2 ஆசிரியர்களுங்க. அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குது. அப்போ இதை வந்து முன்னேற்றத்துக்காக தான் உங்களுக்கு பதவி தந்திருக்கீங்க. ஆரம்ப கல்வி என்ன பண்ணும்? நீங்க தூக்கி நிறுத்தணும். மேல்நிலை கல்வியில என்ன பண்ணுவீங்க? இன்னும் மேல கொண்டு போகணும். எவ்வளவு வேலைகள் இருக்குங்க. ஆலயங்கள், ஆன்மீக தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாலிபர்கள் அவங்க முற்றிலுமாக என்ன பண்றாங்க? ஆலயத்துக்கு வர்றதே வெறுக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க? வேற ஏதாவது சபைக்கு போலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க ஏற்கனவே. அவங்களை எப்படி திருப்பி அழைக்கிறது? அப்படியானால் உங்களுக்கு பதவி வேணும், நீங்க ஆட்சியில இருப்பீங்க, ஆனா நீங்க பழி வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த திருமண்டலம் எப்படி போனாலும் என்ன நாசமா போனாலும் அது அப்படித்தான், இந்த அரசியல் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களை போன்றவர்கள் வந்து பார்த்தா எப்படி இதை பார்த்து கொண்டு இருக்க முடியும் தான் நான் கேட்கிறேன். மாறுங்கள், மாறுங்கள். உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லிதான் வேதாகமம் சொல்லுது. கூடுமானால் எல்லாரிடமும் என்ன பண்ணுங்க? சமாதானமா இருக்கணும் பைபிள் சொல்லுது. எந்த பாவமும் செய்யாமல் அவர்கள் காலத்தில் வேலை வாங்கினார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி எங்கெங்க அடிக்கிறீங்க? அவர்கள் நம்மளுக்கு மன உளைச்சல் உண்டாக்குறீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே மனசு தானே, அதே ரத்தமும் சதையும் தானே அவங்களுக்கும் இருக்கு. அவங்க இரும்புல இதயத்தை வச்சிருக்காங்க. சாமானியர்களை எதற்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி துன்பப்படுத்துறீங்க, இப்படி வேதனைப்படுத்துறீங்க? எப்ப நீங்க மாற போறீங்க? உட்கார்ந்து தனிமையில சிந்தித்து பாருங்க. இந்த திருமண்டலங்கள் உருவாகியதுல நம்மளுடைய பங்கு என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்ல, வெறும் குப்பைகள். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிஷினரிகள் வந்து இங்க வராம வடநாட்டுக்கு போயிருப்பாங்கன்னா இன்னைக்கு வடநாட்டுல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? வந்து ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அரை நிர்வாணிகளா இருந்திருப்போம். அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? புண்ணியத்துல அங்க இருந்து இந்த கடல் கடந்து கால் நடந்து வந்து இந்த பாலைவன பகுதிகளில் இன்னைக்கு வந்து நாகரிகம் வளர்ந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்பவுமே இந்த வெயில நம்மளால நடக்க முடியல. சாலைகள் அவ்வளவு இருக்கு, கார் அவ்வளவு இருக்குது, இப்பவுமே நம்மளால போக முடியல. பாருங்க அப்ப எவ்வளவு அந்த அவனுடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்குங்க, அப்படி கொப்பளமா வந்திருக்கும். அவங்களுக்கு
தொப்பில நம்மளுக்கு கூழ் வாங்கி குடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த திருமணங்கள் வளர்த்திருக்காங்க. இதை வந்து அழிக்கிறீங்களே, இதை பற்றி உணர்வு உங்களுக்கு வரலையா? உங்க தலைவருக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. அண்ணே, இது நம்ம உருவாக்கிய திருமண்டலம் இல்லனே, இங்க நமக்கு எதுவுமே இல்லனே. கடவுள் நம்மள என்ன பண்ணாரு, ஏதோ கிருபையா நமக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காரு, இதை தப்பா பயன்படுத்தாதீங்க, இதை சொல்லுங்களேன். இந்த திருமண்டலம் என்பது அனைவருக்குமானது. நமது முன்னோர்கள் கட்டி காத்த, நமது வந்து மூதாதையர்கள், நமது மிஷினரிமார்கள் உருவாக்கி இந்த திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் ஒரு சிறு கூட்டமாக இருந்து கொண்டு, ஒரு 2 அணின்னு வச்சுக்கொண்டு 2 குடும்பமாக 2 பிரிவினராக இருந்து ஒட்டுமொத்த திருமண்டலத்தையும் கல்வி நிலையங்களையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, இதை எப்பொழுது உணரப் போகிறீர்கள் என்ற வேதனை தானே பேசுறோம். தயவு செய்து உணருங்கள், தயவு செய்து உணருங்கள். மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி, மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி, மரணமே